பூரா பேசிக் ஆறு ஒண்டி சிஸ்டர்ஸ். நாங்கள் இப்போ பொள்ளாச்சி போலான்னு இருக்கோம். You know me, I'm a small town boy with some big old dreams. தண்ணி சத்தம் இப்படிதான். நம்ம ஊர்ல சரியான வெயிலா இருந்தது. கரெக்டா உள்ள அந்த கருப்பம் கார்ட்ஸ் கிட்ட வந்தோடனே வெயில்லாம் கம்மியாகி சூப்பரா இருக்கு கிளைமேட். டேய் அருண், இவன் தான் குட்டி அருண். ஹாய் ப்ரோவா, ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்லு. மேக்ஸிமம் ஸ்பீட் போலாமா? எதுக்குடா மேக்ஸிமம் ஸ்பீட் போறது? 240 இருக்கிறதே 220. 240 போய் நீ என்ன பண்ண போற? 170 போலாம். அதெல்லாம் போகும். போய் என்ன பண்ண போறன்னு கேட்டேன். போய் என்ன பண்ண போற? த்ரில் ஆஃப் இட்டா த்ரில். அது நீ ஓட்டுறப்ப தானே அந்த த்ரில் வரும். வாழ்க்கையே வேண்டாமா? வாழ்க்கையே வேண்டாமா? இப்பதான் அவன் கூச்சரியா மலைக்கு மேல போற கூச்சரியாக இருந்து அது எப்படி குதிப்பா? இப்பதான் 2 லட்சம் ரூபாய் வாங்குறான். அது கூச்ச மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவுல கயிறு கட்டி தொங்கிரு. சரியா? ஊரக்கடை இங்க இருந்து எவ்வளவு தூரம்? டேய் நீ சந்தி சொல்ற ஸ்பாட்டுக்கு போயிருப்போ. எனக்கு டேய் ஆனமல முட்டை பாப்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே பேசாம. ஆனா இந்தியாவோட நேஷனல் டிஷ் வந்து இந்தியாவா முட்டை பாப்ஸ் வந்து ரீச் ஆயிட்டோம். குட்டியாரன்னு ஒருத்தர்னா திடீர்னு காரை ஓட்டி போயிட்டான். முட்டை பப்ஸ் சாப்பிட்றேன்னு போயிட்டான். அவனை வேற நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் முட்டை பப்ஸ் சாப்பிட போறேன்னு போனாங்க. எங்களை விட்டுட்டு ஏதோ பாத்ரூம் வர மாதிரி முட்டை பப்ஸுக்கு அர்ஜென்ட்டுன்னு சொல்லி ஓடுறான். அவன் போய் முட்டை பப்ஸ் கேட்ச் பண்ணலாம். சரி ஓகே, நாங்களும் போய் முட்டை பப்ஸ் சாப்பிட போகிறோம். டேய் ஏண்டா ஒரு வார்த்தை சாப்பிட வரீங்களா? ஏதாவது கூப்பிட்டியா? நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு ஏடிஎம்ல காசு எடுக்கிற டைம்ல என்ன என்ன என்னாச்சு? சாப்பிட்டே முடிச்சிட்டானா? பிள்ளை ஒல்லு வாங்கிட்டு வந்தா பேண்ட் ஷர்ட்டை போட்டு அந்த லுங்கி ஏட்டி கட்டிட்டு ஊர் பக்கம் வந்து இங்க ஒன்லி இது மட்டும் தானாமா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்காதுங்க. ஒன்லி பிரியாணி. என்ன சொல்றீங்க? பரோட்டா, தோசை, கீசை எதுவுமே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமாடா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம்டா மூதேவி. என்னன்னு சொல்லி வர சொன்னீங்க. டேய் தண்ணி இருக்க மாதிரி இடம் காட்டுங்க. டேய் சாப்பிட்டு போயிடலாம்டா. சாப்பிட்டு கிளம்பணும். அவங்க சாப்பிடவே இல்லை. உட்கார்றா டே. இடையில வச்சு என்னால உள்ள உட்கார முடியாதுடா. அதனால தான்டா. டேய் வாடா. ஏன்டா உனக்கும் அவனுக்கும் சிக்கன் பிரியாணி நீங்கள் சாப்பிடல? நான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு எம்டி. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். தயிர் சாப்பாடு சாப்பிட்டியா? நீங்கள் சாப்பிட்டா அதனால அவனுக்கும் எம்டி. ஓகே, ஏன்னா சாப்பிட வயிறு இல்லை. சொல்றா வெங்காயத்தோடு என் மகன் வெங்காயத்தை போட்டாதான் என்ன நீ வெங்காயம் பிச்சிருக்கீங்க? போடுறாங்க சாப்பிடு. வெங்காயத்தோட சாப்பிடு, ஒரு வாய் நல்லா இருக்கும். அது எடுத்து வாய் இதையா அப்படிங்களா? சரி, நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம். இங்கதான் உடுமலைப்பேட்டை.
உடல்பேட்டையில் எங்கடா போறோம்? பஸ் ஸ்டாண்டா? ஏறுறா வண்டியில. சேருதல் கை கால் மூஞ்சி கழுவு தண்ணி, காகத்துக்கு தண்ணி ஏதோ வாங்குற மாதிரி தான். கை கால் மூஞ்சிக்கு தண்ணியா? என்ன தண்ணி கடத்துக்கு தான்டா போறோம்? ஷாம்பு சொல்ற நீ? ஷாம்பு வேணா வாங்கிக்கூடா, சோப்பு ஷாம்பு ஏதாவது. ரோடு சூப்பரா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிற ஸ்பாட் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குளிக்க போறியா நீ? ஐ மீன் குளிக்கிறதுக்குல்ல, அந்த வாட்டர் ஸ்பாட் நல்லா தான் இருக்கும். நான் ட்ரவுஸ் எடுத்து வந்திருக்கோம். மிஸ் ஆயிடுச்சு ட்ரவுஸ் எடுத்து வந்து. ஐயா குளிக்கிறதுலாம் ஆகாத விஷயம். எனக்கு கோல்டு இல்லைன்னா நான் இறங்கியிருப்பேன் தண்ணிக்குள்ள. அவனுக்கு ஒரு அங்கே நின்றுருக்கானுங்க. ஒரு குட்டி கட்டா. ஓகே. ஆனால் ஸ்கூல் பஸ்லாம் வருது ஜி. லிட்டில் ஸ்டார் பிளே ஸ்கூல். காரை வந்து நிப்பாட்டிட்டோம். கார் வந்து இதுக்கு மேலே போகாது. உங்களுக்கே தெரியும், முன்னாடி ரோடு பார்த்துட்டு இருப்பீங்க. செருப்புல நடந்துருமேடா. தண்ணி மட்டும் தான் ப்ரோ இருக்கு. தண்ணி அட பாவி ப்ரோ. டேய் டேய் என்னடா நம்ம எப்படி இதுல போறது? நம்ம இப்படி போயிடலாமா? இது வழியா ப்ரோ? தோப்பலியா போயிடலாம். தோப்பலியா போயிடலாமா? அங்க போய் ஃபென்சிங்ல என்ன பண்ணுவ? ஃபென்சிங் இருக்காது ப்ரோ. ஒரு பொதுவா நம்பிக்கை வைக்கிறதா. வா இது வழியா கன்ஃபார்ம் போக முடியாது ப்ரோ. பேண்ட்டை தூக்கிட்டு ஏத்திட்டு போலாம். வா, இப்படியே போக விட்டான் பாரு. வழிதாண்டா அது. கைஸ் நம்ம கரெக்டா தான் வந்திருக்கோமா? கரெக்டா தான் வந்திருக்கோம். இப்பல இருந்து நான் தான் ஹீரோ. தண்ணி பாடுறா, வேஸ்டா இல்ல. இவர் சாதாரண ஆளே இல்ல. பாஷா பட ரஜினி நீ. இப்ப தண்ணிலாம் எங்க வேஸ்டா போகவே இல்லை பாரு. எல்லாம் அந்த இதுக்கு தான் போகுது. ஸ்ட்ரைட்டா அங்க இருந்து இதுக்குள்ள வருது. ஆமா, வேஸ்டா போகுது. எல்லாம் ஃபார்மிங்டா. எம்பாமிங்னா என்ன தெரியுமா ப்ரோ? எம்பாமிங்னா எம்பார்மிங்னா தெரியும், பிரான்ஸ்ல இருக்கிற பிளேயர் தானே. எம்பாப்பே ப்ரோ. அவன் தானே எனக்கு அவனை. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டு ஆட்டம் போட்டோமே. இங்க பாருங்க ப்ரோ. வெயில் இந்த வியூ தான் ப்ரோ நடப்பா இருக்கு. ஃபார்மர்ஸா? சொல்லுங்க ப்ரோ, என்ன தோன்றுகிறது? எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா, ஒரு 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 100 ஏக்கர் லேண்ட் ஒன்று பர்ச்சேஸ். சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்க ப்ரோ லேண்டு? ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே பார்க்க வந்திருப்போம். அந்த லேண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு நாங்கள் காட்ட மாட்டோம். ஓகே, சும்மா எங்களோட ஒரு பர்சனல் யூஸ் வேண்டியது. ஓகே ஓகே. நல்ல நல்ல இடங்கள் எல்லாம் தாண்டிட்டோம். அடுத்து ஃபுல்லா சேரு சகதியம் தான் இருக்கு. நல்ல இடத்துக்கு போனோடனே ரெஸ்யூம் பண்ணலாம். இது வேற வரணும் ப்ரோ. எங்க ப்ரோ போய்கிட்டு இருக்கோம்? 2 கிலோமீட்டர்ன்ட்டு 500 மீட்டர்னா 500 மீட்டர்ல தான் வந்துருச்சு அப்படின்னா. ஆள் 2.5-3 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இனி அவன் ஆளே காண எங்க இருக்கா இல்லாம எட்டி பாருங்க. நான் தெரியவே நம்மள முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ப்ரோ. எங்க ப்ரோ? அதுக்குள்ள எங்க இருக்காங்க? வந்துட்டானுடா, அங்க இங்க இருக்கானுங்க ப்ரோ. கீழே எப்படி ப்ரோ வருது? டேய் லெஃப்ட்ல ரோடு வருது. திருப்பி ஒரு யூட்டர்ன் போடணும் ப்ரோ. யாரும் கேக்குதா? கேக்குது சத்தம் கேக்குது. தண்ணி சத்தம் கேட்கலையா ப்ரோ? எனக்கு எனக்கு கேக்குது. காது போய் செவுடி போய் மெஷின மாட்டிக்கினாடா காதுல. இவ்வளவு சவுண்ட் கேக்குது, கேட்கலங்கிறான். ஃபைனலி சஞ்சய் சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சஞ்சய் சூப்பரா வரட்டுடா. என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? பாருடா ஸ்பாட்டை பாருடா. என்னது சூப்பரா இருக்குடா ஸ்பாட்டு. சஞ்சய் வரட்டுடா. நீ என்னடா பண்ற? உன்னை பாரு, உன்னை ஜூம் பண்ணி எடுக்கிறான்டா. கோடு தெரியணுமா? டேய் இவன் பாரு கொஞ்சம் காமே சாட்டா வராம பாரு இவன்.
ஜாலியாக இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குடா. சஞ்சய் தான் இந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். சஞ்சய் சொன்னா இந்த மாதிரி காலையில் கூப்பிட்டான். சஞ்சய் இல்லை நான் தான் கூப்பிட்டு என்னடா பிளான்னு கேட்டேன். இப்படி பொள்ளாச்சி வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பொள்ளாச்சி போறியா? நானும் சும்மா தான் இருந்தேன். திருத்தம் பொள்ளாச்சி வந்து அண்ணாவோட பொண்ணு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வரேன். அண்ணாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பொள்ளாச்சி போறேன். நீங்க எதையோ சொல்லி ஊர் பொள்ளாச்சி தான். நீங்க எதையோ சொல்லி அது 4 விதத்துக்கு 4 விதமா பரவி. சஞ்சய் வந்து ரொம்ப நல்ல பையன். எந்த சந்தில எங்கேயுமே நிக்க மாட்டான் அவன். சஞ்சய் ரொம்ப தகவான பையன். அதான் நானே சொல்ல வரேன். அந்த கேசிக்கு வந்து ஒரு கத்து இருக்கும். அந்த கத்துக்குள்ள நிக்கவே மாட்டான் சஞ்சய். நான் பார்த்ததே இல்லை சஞ்சய். ரோட்லயே பார்த்தது இல்லை. சுற்றி தான் வருவான். நம்ம சைட்டுக்கு சுற்றி தான் வருவான். சரி சஞ்சய் சொன்னா நல்ல ஸ்பாட் இருந்துச்சு வாங்க அப்படின்னு. சரிடான்னு சொல்லி நானே சரி தம்பிங்க தான் கிளம்பி வந்தோம். நல்லா இருக்கு ஸ்பாட். சூப்பராக செஞ்சு சூப்பராக. அது வாழ்ப்பாரு சூப்பரா இருக்கு. வால்பாறை அம்மா அது பாரு. அது வந்து வால்பாறை. நல்லா கேட்டேன்ல. அவ்வளோதான் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான்டா அருண். நீ வந்து இப்படிதான் போக போற. இப்படிதான் ஒரு மேடுக்கு போறான். அப்படி வீசினா அவ்வளவுதான் முடிச்சு. சாமி இப்போ 6 அடிக்கு போறான். சாம் ஒரு 6. It's a 6er. சாம் உழுதுருவாளாவா? தள்ளி விடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கோவை பிரதர்ஸ் 2.0. ஸ்பாட் வந்து பொள்ளாச்சியில் ஒரு இடத்துல இருக்கு. ஏதாவது வேணும்னா என்னது? ரமணி முதலி புதூர். ஓகே பாய். பாக்குறா